அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் மன்சராபாத் கிராமம். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக தான் பெறும் துன்பம் ஓர் அணு அளவு கூட பெறா நிலை. வானமே கூரை பூமியே படுக்கை பரபிரம்மே உலகு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அனைத்து ஜீவன்களும் நலம் பெற, அனைத்து ஆத்மாக்களும் பயன்பெற, விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி எவ்வாறு கிடைக்கிறது என்ற தலைப்பில் இந்த புத்தகத்திலே 5வது பாடம் வெங்கடேசன் ஐயா அருளியது. அதில் ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது, தமிழிலும் மொழிபெயர்ப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. டாக்டர் அர்னால்ட் எட்வர்ட் அவர்களின் புத்தகத்திலிருந்து கீழ்கண்ட பகுதியை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன் என்று அருமையாக வெங்கடேசன் ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மசூல்ஸ் டயட் ஹெல்த்லிங் சிஸ்டம் பை டாக்டர் அர்னால்ட் எட் 1866 1922 இந்த முறையை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதாவது தமிழ் மொழிபெயர்ப்பு: சுலோத்தம் இல்லாத உணவு வகையில் சிகிச்சை அளிக்கும் முறை. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையானதாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. அப்போ ஆரோக்கியம் என்பது உண்ணும் உணவை பொறுத்து அமைவதில்லை என்பதை அருமையாக நமக்கு சொல்லுகிறார். ஆனால் அது மனித உடல் என்கின்ற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருட்களாலும் அடைப்பட்டு, அப்போ சளி என்று சொல்லப்படுகின்ற சளியினாலும் விஷப்பொருட்களாலும் அடைப்பட்டு நிரம்பப்பட்டு அதன் செயல்திறனை தடைப்பட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது தான். அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு அவசியமில்லை என்பதை அருமையாக கூறிவிட்டார். அதே மனிதனுக்கு அந்த உண்ணுகின்ற உணவின் மூலம் சளி என்பது இருக்கக்கூடாது, விஷப்பொருள்கள் உடலில் தங்கக்கூடாது. அப்படி தங்குவதால் தான் அந்த உடலிலே உண்ணும் உணவுகளால் நிரம்பப்படுவதால் தான் அந்த சளியும் விஷப்பொருள்களும் நிரம்பப்படுவதால் தான் அதனுடைய செயல்திறன்கள் எல்லாம் தடைப்பட்டு பாதிக்கப்படுகிறது. இதனால் ஆரோக்கியமான உடல் நமக்கு கிடைக்கப்பெறுவதில்லை என்பதை அருமையாக இந்த முதல் பேராகிராஃபில் நமக்கு கூறுகிறார். அப்போ ஆரோக்கியமான உடல் வேணுமென்றால் உண்ணும் உணவை குறைத்து நிறுத்தி பழகி, பயிற்சியின் மூலமாக பழகி, நாம் உணவை எடுத்துக்கொள்ளாமல் நீரை மட்டுமே அவ்வப்போது எடுத்து பழகினோமானால் உடல் ஆரோக்கியம் வரும் என்பதுதான் உன்னத கருத்து. நன்றி, வணக்கம்.